நெக்ஸ்ட் ஜென் காணொளி நண்பர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தை மாதம் நமக்கு எப்படி பலன் இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஏன்னா ஒரு மாதத்துலையுமே சூரியன் மூவ் பண்ணும் போது சூரியன் தான் நம்ம ஆத்மகாரகன். அவர் எப்படி மூவ் ஆகிறாரோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். அந்த எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்க்கையை ஓடிட்டுருக்கு. அப்போது ஒரு ஆத்மகாரகனுடைய தன்மையை நம்ம மாத பலன்களாக பார்ப்பது அப்படின்னு வழக்கம் வைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த தினப்பலன்கள் பார்க்கும்போது சந்திரனை வைத்துப்போம், மாத பலன்கள் பார்க்கும்போது இந்த சூரியனுடைய தாற்பயம். இந்த சூரியன் மகர ராசிக்குள்ளே போகிறார். உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப விசேஷமானது. ஏன்னாக்க தேவர்களுக்கு பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு அர்த்தமாயிடும். அப்போது சுறுசுறுப்பாக பல விஷயங்கள் உருவாகும் அப்படின்னும், காலபுருஷ தத்துவத்தினே 10வது இடமான கர்மஸ்தானத்துக்குள்ளார சூரியன் போகிறார். அந்த இடத்துக்கு போகும்போது நேச்சுரலி எல்லாருக்கும் தொழில், வருமானம், ஆதாயம் இதை பற்றின விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஜென்ரேட் ஆகிறதுக்கான வைப்ரேஷன் கிடைக்கும். அப்படிங்கிறதுனாலையும் இந்த தை மாதம் ரொம்ப உன்னிப்பாக நம்மளால் பார்க்கப்படும். அதுவும் இந்த வாட்டிக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கையோடு இருப்பார் மகர ராசியில். தை மாதம் வரும்போது லக்னாதிபதியாக இருக்கக்கூடியது தனுர் மாதத்தில் தான் வரும். ஆனால் தனுவில் 6 மணிக்கு வர்றதுனால அந்த இடத்துல இருக்கும். அங்கே செவ்வாய் புதனும் சேர்ந்து இருப்பார்கள். ராகு 3ஆம் இடமான கும்பராசிக்குள்ளர, மீன ராசிக்குள்ளர சனி பகவானும், வக்கரகதியிலே மிதுன ராசிக்குள்ளர குருவும், சிம்ம ராசிக்குள்ளர நமக்கு கேதுவும் அமர இந்த கோச்சாரம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கிரகங்கள் மூமெண்ட்டோட தை மாதம் பிறக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் சார் அப்படின்னு நிறைய சொல்லுவோம் இல்லையா. ஏன்னா வளர்ச்சியை நோக்கிய பாதைகள். 3ஆம் இடம் லக்னத்திலிருந்து பார்க்கும்போது முயற்சி ஸ்தானத்தில் பெரிதாக திங்க் பண்ணணும்னு எண்ணங்கள் வரும். தன லாபத்தை கொடுக்கக்கூடிய ராகு அப்படின்னு எடுத்துக்கலாம். தனக்காரகனான குருவினாலும் பார்க்கப்படுகிறார். அப்போது எல்லா விதத்திலும் நல்ல வளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால தொழிலிலே எதிர்பாராத விருத்திகள் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அரசியல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு சில குழப்பங்கள் உண்டாகும். தங்கம், வெள்ளி போன்றவைகள் ஏறுமுகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை. அதுபோல் இயற்கை சூழ்நிலைகளே எதிர்பாராத மழை வளமும் வருவதற்கு வாய்ப்பு இந்த தை மாதத்தில் உண்டு. அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். சிம்ம ராசி நண்பர்களே, எல்லாரையும் கட்டுக்கோப்பாக உங்களுடைய கண்ட்ரோலில் கொண்டு போகக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற இந்த நாட்களிலே தேவர்களின் பகல் பொழுது அப்படிங்கிற இடத்துல மகர ராசிக்குள்ளார கிளம்புறார். உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சத்ருஸ்தானத்துக்குள்ளே போகிறார். சத்ருஸ்தானத்துக்கு போகிறவர் பகை வீடு தான் அங்கே இருந்தாலும் போகிறார். சனி பகவானோடைய வீட்டுக்குள்ளே போகிறார். பிள்ளையோட வீட்டுக்கு அப்பா போகிறாருன்னு வச்சுக்கலாம். பொருள் வரவு வரும். நிறைய தனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள். உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு ஓடுவாங்க. பயப்படவே வேண்டாம். நீங்கள் எதையும் ஜெயிச்சு விடலாம். இந்த மாதம் நீங்கள் சொல்கிறது செய்கிற மாதிரி இருக்கும். கொடுத்த காசை வசூல் பண்ணலாம். உங்களுக்கு வரவு உண்டு. உங்களை ஏமாத்துறவங்க உங்கள்கிட்ட பயப்படணும். இதுதான் இந்த மாதத்தில் ரூலானா அப்படித்தான் இருக்குது. பயிர் பார்க்காம போச்சு, கடன் கேட்காம போச்சுன்னு சொல்லுவான். அதனால் கடனை கேட்டு வசூல் பண்ணுறதுக்கு இந்த மாதம் கரெக்டான மாதம். அதுபோல் செவ்வாயும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க 5ஆம் இடத்துல. விவசாய நிலத்திலே நல்ல போகங்களான விளைச்சல்கள் உண்டாகும். குருவின் பார்வை அதிகமான விளைச்சல், மகசூல் நல்லாயிருக்கும். லாபஸ்தானத்திலேருந்து பார்க்குறாரு, தன்னுடைய இடத்தையே பார்க்குறாரு. அதனால் நல்ல போகமாக விளைஞ்சி நிறைய வரவுகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சந்தோஷம் நிறைய இருக்கும். உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் வெற்றி என்ற இடத்துல சில கலகங்களும் உண்டாகும். கொஞ்சம் பார்த்துக்கணும். கவனிக்காமல் போகிறதுனால சில மிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வச்சுக்கணும். ஸ்கேனர் அப்படின்வோம். நம்ம நிறைய செக் பண்ணி போகணும்.
எல்லோரும் அவனை நம்பி இவனை நம்பி விட்டுறதெல்லாம் கணக்கில் மிஸ் ஆகிடும். அதனால் ஃபினான்ஷியல் ஆங்கிளில் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ராஃபிட் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கேர் வேணும். சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறது அஷ்டமத்தில் இருக்கிறார். அந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடியவர் தான் உங்களுக்கு பயத்தை கொடுத்துருந்தார். அது பயப்பட வேண்டாம் நீங்கள் இப்போ. ஏன்னா உங்களுடைய ராசியின் 5ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த அதிர்ஷ்டம் என்ற இடத்துல பார்க்குறாரு. அஷ்டமத்திலேருந்து குரு பார்க்குறார் அந்த இடத்தையும், அஷ்டம இடத்தையும், அந்த 5ஆம் இடத்தையும். அப்போது இந்த சனி பார்வை குரு பார்வை உங்களுக்கு உபரியாக வருமானத்தை பெற்று தரும். அதனால் ஒரு நல்ல ஒரு நிகழ்வு இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வளர்ச்சிகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் உங்களை அதிகப்படியான ஒரு மொமெண்டம் கொண்டு விடும். எஸ்பெஷலி இந்த தர்ம காரியங்கள் எல்லாம் நிறைய செய்யறதுக்கு வாய்ப்பு கொண்டு வரும். கௌரவ பதவி கொடுக்கும். யூக வாணிகங்கள் எல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மூலியம் பணம் வருவதற்கும் புகழடைவதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறது. அதனால் ஒரு நல்ல சந்தோஷகரமான மாதத்தில் நம்ம அடிவெடுத்து வைத்திருக்கிறோம். வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்க போகிறது. கல்யாண விஷயங்கள் எல்லாம் சுப செலவுகளாக இருக்க போகிறது. எந்த விதத்திலும் குறைவில்லாத வளத்துடன் நல்ல ஒரு மொமெண்டம்லாம் இந்த மாதத்தில் கிடைப்பதனாலே மன நிறைவி தரும் மாதம் அப்படின்னே இந்த மாதத்தை நாம் வைத்துக்கலாம். இந்த மாதம் நல்ல மாதமாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன்.